வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸை தான் வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. அந்த எலக்ட்ரிக் பஸ் வீடியோ எடுக்கும்போது நான் கொஞ்சம் பதட்டத்தில் வந்து நான் வந்து ரொம்ப வாயெல்லாம் குளறி ஒரு மாதிரி பதட்டமாக வந்து நான் பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, ஏன்னா அங்கே நடந்த விஷயம் அப்படி. அங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது 2-3 பஸ்ஸில் வந்து கண்ட்ரக்டர் டிரைவரும் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து செக்கிங் அந்த ஆஃபீஸர் இருப்பாங்களா, டிப்போ டைம் ஆஃபீஸர், அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுனால அந்த பத்திரத்துலேயே நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்திருக்கும். பஸ் ஏறினதுக்கப்புறமா சூப்பராக வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்க. டாடா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிஜே யூடியூப் சேனல். எல்லாருமே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ், சென்னையில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த எலக்ட்ரிக் பஸ் பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இந்த பஸ்ஸு பயன்பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வேசார்பாடி டிப்போவில் போய் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா பெருங்கலத்தூரில் நின்றுட்டு இருந்தப்போ நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ திரும்ப பஸ் வந்து நம்ம சென்னையில் வந்து இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். மற்றதை நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் அந்த பஸ்ஸு. வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி சரி இருக்காது, அப்படி இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நான் வந்து ரொம்ப நேரமாக இந்த மொபைல் வந்து கொஞ்சம் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணதுனால அப்படி கொஞ்சம் இதுவாகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, பஸ் எப்படி இருக்குது, லுக் எப்படி இருக்குது, இப்போ கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லணும், ஓகேவா? வெளிநாட்டிலலாம் ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸு இப்போ நம்ம சென்னையிலையும் வந்து பயன்பாட்டில் அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது தான் ரொம்பவே சந்தோஷமாக, ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ ரொம்ப சென்னையிலேயும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காலர் தூக்கிட்டு சொல்லுங்கப்பா சென்னைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊருக்கும் வந்துருச்சுல இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம்ல பெருங்குளத்தூரில். அந்த பஸ்ஸு காணுங்க. நான் தேடி பார்த்தேன், அந்த பஸ் இல்லை. இந்த வண்டி தான் இருக்குது. சரி, இந்த வண்டி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வீடியோ எடுக்கிறேன். நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம் வாங்க. அந்த வண்டியில் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அந்த அண்ணா வந்து வீடியோ எடுக்க விடலை. அது ஏன்னு தெரியல. அந்த அண்ணா என்னமோ போமா சொல்கிறாரு. சரி, நம்ம பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரே மாடல் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கேமரா இருக்குது, ஃபஸ்ட் எய்டு கிட்டு தானே இது. ஃபஸ்ட் எய்டு கிட்டு, அதுக்கப்புறமா கேமராஸ் இருக்குது. டிரைவர் அண்ணனுக்குலாம் வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, இந்த 2 சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சீட்டுமே வந்து எதிர ஆளுங்க முகத்தை பார்த்து உட்கார்ற மாதிரியான அந்த ஒரு இது வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம ஊர் பஸ்ஸில்லாம் வந்து இந்த லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் பயங்கர சண்டையும் பிரச்சனையுமா இருக்குது. இந்த மாதிரி வச்சா அப்புறம் என்ன இதில் திரும்ப முடியறதுன்னு தெரியல இதெல்லாம். அதுக்கப்புறமா இந்த சீட்டு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சிமெண்ட் கலர்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாத இது ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. ஏன்னா நானே இப்போ தானே புதுசாக அந்த வண்டி வீடியோ எடுக்கிறேன். இது எதுக்கு தேவையில்லாத, ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த லோ ஃப்ளோர் பஸ்லேயே வந்து இதெல்லாம் கிடையாது. இது ஏன் சம்மந்தம் இல்லாத கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சீட்டுக்கு சீட் வந்து சீட் பெல்ட் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்புறமா வந்து அவ்வளோதான், அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. வேறு என்ன இருக்குது இதில்? சிசிடிவி கேமரா இருந்துச்சு, காணுமே. இந்த ஒர்க்கு பாருங்கள், சிசிடிவி கேமரா இருக்குது. அப்புறம் அலௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த பஸ்ஸில் இப்போ அலௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருப்பா அலௌன்ஸ் பண்ணுறாங்க பஸ்ஸஸில். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது தான் நம்ம பழைய பஸ்ஸு, இது வந்து நியூ பஸ்ஸு.
ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், பார்க்கலாம். அதுக்கப்புறமா அண்ணனுக்கு அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நான் காமிச்சல, அந்த பஸ்ஸில் காமிச்சல அதே மாதிரி தான் அண்ணனை அந்த டிரைவர் அண்ணாலாம் வந்து அந்த அந்த ஒரு இது கண்ட்ரோல் சிஸ்டம்னு கொடுத்துருக்குறாங்க. என்னங்க இது வீடியோ எடுக்கும் போதே சம்பவம் செய்கிறாங்க. அங்கே நான் வளர்னேன் பார்த்தீங்களா, நான் ஏன் வளர்னேன்னு நினைக்கிறீங்க? அங்கே டைம் ஆஃபீஸர் அந்த டைம் போடுவார்ல அந்த ஒரு சார், அவங்க வந்து நம்மளை வந்து கேட்குறாங்க கேள்வி, ஏன் நீ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற, எடுக்கக்கூடாதுன்னு. இப்போ தான் ஒரு கண்ட்ராக்டர்கிட்ட நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தபோது அவர்கிட்ட இப்போ தான் சம்பவம் ஆச்சு. இப்போ ஒரு அண்ணன் பர்மிஷன் கொடுத்தாரு, நல்ல மனுஷன், அதெல்லாம் என்ன இருக்குது தம்பி, அதெல்லாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கிட்ட ஒரு ஆள் வந்து கெடுக்கிறாரு. இனிமேல் சென்னையில் எந்த ஒரு புது பஸ் விட்டாலும் நீ வீடியோ எடுங்க, எனக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நான் எடுக்கவே மாட்டேன். சரி வாங்க, எதனா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வெள்ளைச்சட்டை போட்டான்னா அவர் வந்து பர்மிஷனே கொடுக்கலங்க. எனக்கு எல்லாருமே அண்ணான்னு சொல்லி தான், அண்ணா அங்கிள் அந்த மாதிரி எனக்கு மரியாதையாக கூப்பிட்டு தான் பழக்கம், அதனால தான் அப்படி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க, ஏதாவது பஸ்ஸில் ஏறி ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையாவது என்ஜாய் பண்ணி தொலைவோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பஸ்ஸுடைய ஃபுல் பிளாக், கம்ப்ளீட் டீட்டெயில் பிளாக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் இப்போ பாருங்கள். ஏன்னா இதில் சரியாக வீடியோ எடுக்க முடியல, பார்க்குறீங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அலோவ் பண்ண மாட்டீங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் நம்பர் வந்து 7TV கோயம்பேடு, 7TV கோயம்பேடு போகிற பஸ் இது. கோயம்பேடு ரூட்டில் தான் இப்போ இந்த எலக்ட்ரிக் பஸ் போட்டிருக்காங்க. கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு வந்து 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் ஃபேர் தான். நம்ம நார்மல் சாதா பஸ்ஸில் இதுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்க பஸ் ஐயோ இதுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்க பஸ்ஸில் என்ன டிக்கெட் ஃபேர் வாங்கினாங்களோ அதே டிக்கெட் ஃபேர் தான் வாங்கியிருக்காங்க, 35 ருபீஸ். நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் நம்பர் 7TV கோயம்பேடு போகிறது. வீடியோ இப்போ தான் நம்ம மொபைலில் நல்லா தெளிவாக வருது, அது கொஞ்சம் மொபைல் இஷ்யூ, அதனால தான். மாலை அப்புறமா அந்த ஒரு டெக்கரேஷன்லாம் வந்து செடியெலாம் வச்சு டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னும் 2 நாள் எடுத்து பிச்சு போட்டுருவாங்க. என்ன நடக்குது பார்ப்போம். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், ஏர்போர்ட், ஆலந்தூர், ஒலிம்பியா ஐடி பார்க், அதாவது நம்ம ஈக்காட்டு தாங்கல், அதுக்கப்புறம் அசோக் பில்லர், வடபழனி, MMDA வழியாக கோயம்பேடு போகிறது. சுற்றி கோயம்பேடு போகிற பஸ் தான் இது. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுதான் நம்ம நார்மல் தாழ்த்தலை பேருந்து. எலக்ட்ரிக் பஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க போல இருக்குது, ஒன்றும் நிற்கிது, ஆனால் வெயிட்டிங்கில் போட்டார். ஏறும் இறங்கும் வழி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இந்த அந்த ஒரு டோர் லுக்கு பார்க்க தான் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பஸ்ஸில். பெருங்களத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம ஏசி எலக்ட்ரிக் பஸ் வந்து இங்கேருந்து தான் லாஸ்ட் டைம் வந்து ஏசி எலக்ட்ரிக் பஸ் வீடியோ எடுக்கும்போது இங்கேருந்து தான் நம்ம எடுத்திருந்தோம், பெருங்களத்தூர்லேருந்து தான் எடுத்தோம். இந்த பஸ்ஸு நம்ம இப்போ பகலில் ட்ராவல் பண்ணுறோம்ல, நைட்டில்
நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. நைட்டில் இந்த பஸ்ஸு லைட்டு போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், நம்ம போகிறதுக்குள்ள லைட்டு போட்டாலும் அந்த லைட்டு காமிச்சிடலாம். தாம்பரம் மேற்கு பஸ் ஸ்டாண்ட், அதாவது தாம்பரம் வெஸ்ட் பஸ் ஸ்டாண்டு. இது காட்டலன்னா தெய்வகுத்தம் இடம். ஸோ இதை காமிச்சிடுவோம். எல்லோ போட்டோம். தாம்பரம் சானட்டோரியம் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டு தான். ஏன்னா ஆவடி பஸ் எல்லாம் இங்கேருந்து தான் கிளம்பும். நம்ம பழைய லோ ஃப்ளோர் பஸ்ஸில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸாக கொடுத்துருப்பாங்க, நல்லா பெரிய கிளாஸாக. இதில் வந்து அப்படி இல்லை, நடுவில் மட்டும் இந்த மாதிரி போட்டு மறைச்சி விட்டாங்க. மற்றபடி பெரிய கிளாஸெல்லாம் வந்து கொடுக்கல. குரோம்பேட்டை நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் துணிக்கடைகளுக்கு ஒரு துணிக்கடைகள் உலகமான குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணியிருக்கோம். சரவணா ஸ்டோர் தான், ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்ட்டிஸ் இருக்குது, அந்த பக்கம் போனால் சென்னை சில்க் இருக்குது, இந்த பக்கம் சரவணா இருக்குது. பல்லாவரம் ரீச் பண்ணியாச்சு. இங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழ்கட்டில் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்னா கீழ்கட்டில் போகிறதுக்கு மினி பஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பூந்தமல்லி போகிறதுக்கு வண்டி இருக்குது. ஸோ இது ஒரு மெயின், எல்லாருக்குமே தெரியும். ஏர்போர்ட் ரீச் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட் வரைக்குமே தனியாக பஸ் இருக்குது. MEE1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், ஆனால் அந்த ரோட்டுக்குலாம் அந்த வண்டி போதான்னு தெரியல. அண்ட் மக்களே, இந்த பஸ்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு விஷயம் இருக்குது. நம்ம நெகட்டிவ் வந்து இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்டில் நெகட்டிவ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. மீதியெல்லாம் நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன், ஓகேவா? ஒலிம்பியா ஐடி பார்க், சிப்காட் கிண்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம அசோக் பில்லர் தான். நமக்கு முன்னாடி ஒரு பிஆர்டிசி போய்கிட்டு இருக்கு, பாண்டிச்சேரி பஸ்ஸு. நம்ம லிஸ்ட்டில் அதுவும் இருக்குது. சென்னை அதோடைய வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரியான டிராஃபிக்கு. இனிமேல் கோயம்பேடு போய் சேர்ந்த மாதிரி தான். அங்கே நிறுத்தணும். அப்படியே ஓரமாக நிப்பாட்டிக்கோங்க. கோயம்பேடு. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ஸோ கைஸ், வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பஸ்ஸெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மணி 11 மணி ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து 11:50 பக்கம். நான் உங்ககிட்ட வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சென்னையிலேருந்து என் வீடு அவ்வளோ தூரம். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எதிர பேஸ் பண்ணி உட்கார்ற மாதிரி அந்த ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து தேவையில்லாத இது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து அந்த பஸ்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த எதிர உட்கார்ற மாதிரி அந்த சீட்டிங்கில் உட்காரன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். லேடிஸே உட்காந்தா கூட நான்லாம் வந்து சீட்டு எந்திரிச்சு கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. முக்கால்வாசி நான் லேடிஸ் வந்து நின்னாங்கன்னா சீட்டு கொடுத்துருவேன் நான். ஸோ எந்திரிச்சிடுவேன் நான் உடனே.
ஸோ அதனால் வந்து இருக்காது. அப்படியே உட்கார சொன்னாலும் கூட நான் வந்து இந்த மாதிரி கால் நீட்டுறது அடுத்தவங்கள வாங்கன்னு பார்க்குற வேலைலாம் வச்சுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ அந்த மாதிரி உலகத்தில் நடக்குது இல்லையா? ஸோ சில பேர் வந்து அப்படியே லேடிஸே கொடுக்குறேன்னு பார்த்துட்டு வருவாங்க. லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் ஆல்ரெடி நம்ம சென்னையில் வந்து போர் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் ஏக்கச்சக்க பிரச்சனைங்க இருக்குது. ஸோ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றணும். ரெண்டாவது விஷயம், அங்கே கோயம்பேடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, பஸ்ஸு வந்து டிரைவர் என்னை வந்து ஸ்டார்ட் பண்ணார். நான் வந்து அதுலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு வேலையை வடபழனி வரைக்கும் போகணுது. சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்ப அதே பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறுனா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சு. அப்போது டிரைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வண்டி ரொம்ப நாளைக்கு நிலைக்காது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நான் இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பஸ் வந்திருக்கு இப்படி ஓடுது, அதை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர்த்து இதில் இருக்க நெகட்டிவ்ஸை வந்து சில இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு ஓடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அண்ணன் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆவடியில் வந்து என்னை தெரிஞ்ச ஒரு டிரைவர் அண்ணன்கிட்ட கேட்டேன் நான். அந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னா, ஏன்னா ஆவடி டிப்போக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து அலாட் பண்ணலை. அப்போது நான் கேட்டேன், அண்ணா நீங்கள் இந்த பஸ் ஓட்டுவீங்களா அப்படி உங்களுக்கு வந்தால் ஓட்டுவீங்களான்னா, நாங்கள் ஏன் ஓட்ட போகிறோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த பஸ்ஸில் வந்து பிரச்சனைங்க இருக்குது. ஸோ அந்த பஸ் வந்து சென்னையில் நல்லபடியாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறது. இன்னொரு டிரைவர்கிட்ட கேட்டேன், வியாசர்பாடி ஜீவா டிப்போ டிரைவர்கிட்டே நான் வந்து கேட்டேன். அந்த பாரதி நகர் டிப்போ நம்ம வீடியோ எடுத்தோம் இல்லையா முன்ன, அந்த டிப்போ டிரைவர்கிட்டே நான் கேட்டேன், அந்த டிப்போவில் வேலை செய்கிற டிரைவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பஸ்ஸு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இவ்வளோ தெளிவாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிப்போவில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளுங்க இருக்காங்களாம். ஸோ அந்த பஸ்ஸுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒருத்தருந்து தான் பார்க்கணும் அந்த பஸ்ஸோட நிலைமை அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி லோக்கல் ட்ரெயின், அந்த ட்ரெயின் திரும்ப நம்ம ஒரு தடவை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நினச்சா ஓகேனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக திரும்ப ஒரு தடவை அந்த வண்டி வீடியோ எடுத்து இப்போது அந்த வண்டி எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து ஏசி எலக்ட்ரிக் பஸ் வந்து பயன்பாட்டில் வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருப்போம். இப்போ சென்னை மக்களுக்கு ஒரு புதுவிதமான சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை தவிர்த்து ஒரு புதுவிதமான ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் நான் சொல்லலை, அது கூடிய சீக்கிரம் அந்த விஷயம் வந்து நம்ம வீடியோவில் வந்துடும். அது என் கண்ணில் பட்டுச்சு, நான் பார்த்துட்டேன். ஸோ அதில் யாரும் நீங்கள் ஏறி இருக்க மாட்டீங்க. அது ஒரு வண்டி, அது யாரும் போயிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதுதான் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய குறை நிறை. இதுதான் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்லேயே நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணல. பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களால் ஏற முடியல, வயசானவங்க வச்சுட்டு நீங்கள் ஏற முடியல அப்படின்னா வண்டியை வந்து டவுன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏறுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த பஸ்ஸை பில்ட் பண்ணது வந்து ஸ்விட்ச். அந்த பஸ்ஸை வந்து வாங்கினது வந்து ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வாங்கியிருக்காங்க. ஸ்விட்சுங்கிறது அசோக் லேலாண்ட் பிராண்டாம். ஸோ தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பஸ்ஸுடைய பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம நார்மல் லோ ஃப்ளோர் பஸ் மாதிரி தான் அதுவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இதுதான். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த வீல் சேர் வச்சுட்டு ஏறுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த இது வந்து டவுன் பண்ணலாம், ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து அந்த பஸ்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லோ ஃப்ளோர் பஸ்ஸெல்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, வளவளன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நானும் மணி ஆயிடுச்சு, தூங்குறேன். டாடா.